கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே வருவேன். அன்பானவர்களே, இப்போ இது யாருகிட்ட இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய சீசர்கள் இடத்துல சொல்றாரு. தன்னை நம்பி இருக்கிற மக்கள் இடத்துல அவர் சொல்றாரு. இன்றைக்கு நம்மை பார்த்தும் அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ வேற வழி இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அன்றைய காலகட்டத்துல இருந்த சூழ்நிலை, மேசியா வருவார் வருவார்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர்தான் மேசியா என்கிற அந்த முழு நம்பிக்கையோடு அவரோடு கூட அவங்க என்ன பண்ணாங்க, பயணிக்க ஆரம்பிச்சாங்க. அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சீசர்களாக தன்னை அர்ப்பணித்து அவரோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட பயணிக்க ஆரம்பிச்சாங்க. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட, அதாவது உங்களை அனாதைகளா விட்டுட்டு போயிட மாட்டேன், கவலைப்படாதீங்க, நான் வருவேங்கிறார். அதாவது நான் மரித்து உயிரோட எழுந்து மீண்டும் உங்களிடத்துல வருவேன் என்கிற அந்த வார்த்தையை சொல்றார். அப்ப நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, கொஞ்சம் காத்திருங்க, கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் நடந்தேற வேண்டியது ஒரு கட்டாயமாக இருக்கிறது. ரட்சிப்பு, மீட்பு இதெல்லாம் வேணும் அப்படின்னா நான் மரித்து உயிரோடு எழுந்திருக்கணும். எழுந்ததற்கு பிறகு என் பிதாவின் இடத்துக்கு போகணும். அங்க போயிட்டு மறுபடியும் திரும்பி இந்த பூமிக்கு உங்களோடு கூட நான் வரணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நம்மை பார்த்து கர்த்தர் சொல்றார் என்னன்னு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் என்னமோ கொஞ்ச நாள் நீங்க எங்க கூட இருந்தீங்க, இப்ப நான் போயிட்டேன், அதனால நீங்க எப்படியோ போயிட்டு போங்க, உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்குங்க, இனி அவ்வளவுதான், என்னால முடியல, என்னையும் என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில் அடிச்சு கொண்டுட்டாங்க, நான் உயிரோட எந்திரிச்சு எங்க பிதாவின் இடத்துல போயிட்டேன், இந்த பூமியில நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு விடல. மனிதர்களை நம்பினால் அப்படி விட்டுருவாங்க. நாம ஒரு முதலாளியவோ ஒரு அதிகாரியவோ நம்பி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டிரான்ஸ்பர் ஆகி போயிடுறாங்க. இப்போ ஒரு அலுவலகத்துல நம்ம பணி செய்யறோம், அவங்க ரொம்ப நம்பிக்கையோட நம்மளை வேலைக்கு வச்சிருக்கிறாங்க, நாமும் உண்மையா அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, பொறுமையா இருங்க, நான் இந்த பணியில உங்களை நான் நிரந்தரப்படுத்துறேன், உங்க வாழ்க்கையை நான் சீர்படுத்துறேன், உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நாமும் அதை நம்பி என்ன பண்ணுவோம், உண்மையா உத்தமமா அவங்களுக்கு வேலை செய்வோம். கொஞ்ச காலம் ஆன உடனே அவங்களுக்கு பதவி உயர்வு வந்துடும் அல்லது டிரான்ஸ்பர் வந்துடும் வைங்களேன். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு டிரான்ஸ்பர் வந்துருச்சு, நான் என்ன பண்ண முடியும், அதனால இனி எப்படி எங்களோட இருந்தீங்களோ அது போல இனியும் இன்னும் அடுத்து வரக்கூடிய அதிகாரிட்டி நீங்க இருக்க பாருங்க, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன், இப்போதைக்கு என்னால எதுவும் முடியாது, நான் டிரான்ஸ்பர்ல போக வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மள என்ன பண்ணுவாங்க, நமக்கு வாழ்த்து சொல்லிட்டு நம்மள பழையபடி வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்க வேலையை பார்க்க அவங்க போயிடுவாங்க. நாம எப்படி இருப்போம், ஒரு திக்கற்றவர்களா, புதுசா வர்றப்போற ஒரு நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் தெரியாம ஒரு மனசோர்வோட இருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நிச்சயமாகவே ரட்சிப்பின் பாத்திரமாக நான் உங்களை மாற்றுவேன், சுவிசேஷகர்களாக உங்களை மாற்றுவேன். நான் மறுபடியும் திரும்பி நீங்க என்ன தைரியத்தோட நீங்க என்னை ஏற்றுக்கொண்டீர்களோ அதே தைரியத்தோட அதே நம்பிக்கையோட இந்த உலகத்துல பணி செய்யும்படியாக நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்ம இடத்துல அவர் சொல்றாரு, நாம அவரை ஏற்றுக்கொண்டபடியினாலே, நாம் அவரை பின்பற்றுகிறபடியினாலே, நாம் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட பயணிக்கிறதுனால நம்மை ஒரு நாளும் அவர் திக்கற்றவராக விட்டுற மாட்டார், நம்ம கூடவே இருப்பார். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் நம்ம கூடவே இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். அதுக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, அவர் மேல முழு நம்பிக்கை வைக்கணும், அவருடைய வார்த்தைகளின் மேல முழு நம்பிக்கை வைக்கணும்.
அவரை முழுமையாய் நாம் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளா, பின்பற்றுகிற மக்களா, பின்பற்றுகிற மனிதர்களா நம்ம இருக்கணும். அப்படி இருந்தா ஒரு நாளும் நம்மை அவர் திக்கற்றவர்களாய் விட்டுற மாட்டார், அனாதைகளை போல விட்டுற மாட்டார். நம்ம கூடவே இருந்து நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்மை வழிநடத்தி பரலோகத்திற்கு பாத்திரமாக நம்மை மாற்றுகிற தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, அவருக்கு ஒப்பு கொடுங்க. அவருடைய வார்த்தைகளின்படி இந்த வார்த்தையை நம்புங்க. ஏன்னா நம்முடைய கிறிஸ்தவம் என்பதே நம்பிக்கையா தான் இருக்கு. நம்பிக்கை தான், விசுவாசம்தான் வாழ்க்கை. அதனால நீங்க இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தையை முழுமையாய் நம்பி அவரை இறுக பற்றி கொண்டிருங்க. ஒரு நாளும் அவர் நம்மை திக்கற்றவர்களா விடமாட்டார். எதுவா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, நஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எதுலையுமே நாம தோல்வி அடையும்படியாக, சோர்ந்து போகும்படியாக அவர் செய்ய மாட்டார். அவர் நம்ம கூடவே இருந்து எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவித்து எல்லாவற்றிலும் நம்மை நிரந்தரமாக முதன்மையான இடத்தில் இருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. நீர் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களோடு வருவேன் என்று சொன்னீரே. நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும், நீர் எங்களோடு கூட பயணிக்க வேண்டும், நீர் எங்களோடு கூட வாழ வேண்டும். ஆண்டவரே, நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு ஆண்டவரை கேள்விக்குறியா இருக்கு சுவாமி. இந்த உலகத்தின் வாழ்க்கை வாழாமல் அதிலிருந்து வேறு விரிக்கப்பட்டவர்களாக நாங்க வாழ நீங்க கிருபை பாராட்டுங்க. அது மட்டுமல்ல, எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும், எங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நீரே முதன்மையானவராக இருந்து எங்களை வழிநடத்தி எங்களையும் பரலோகத்திற்கு பாத்திரவான்களாய் மாறும்படியாக நீங்க செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். உமது திருக்குமரனும் எங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,